கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் மாறிடும் மாறிடும் மனிதர் அன்பு மாறிடும் 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 மனிதர் அன்பு மாறிடும் சொந்த நட்பு மாறாதையா எதுவே முந்த நட்பு மாறாதையா சொந்த நட்பு மாறாதையா எதுவே முந்த நட்பு மாறாதையா நல்ல செய்தி நல்ல செய்தி திவ்யம்மா தாரா ரைட் சந்தோஷம் இவர் நடப்பாரு ஒரு போட்டோ வாங்க உங்களை வாங்க உங்களுக்காக நான் செவிட்டேன் வாங்க வாங்க நீங்க சாட் சொல்ல போறீங்க சாட் சொல்ல போறீங்க கட்டுகளை கவனித்த காணுங்க ஏசு கிறிஸ்துவின் உயர்த்த வல்லமை இறங்கின தயவு காணுங்க ஏசுவின் ரத்தம் சி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆமென் தகப்பனுக்கு சோதரிக்கிறது இது என்ன இல்லப்பா ரத்தத்தை பான் பண்ணும்போது புசிக்கும் பொழுது புசி விடும்பொழுது ஆண்டவரே சோதர சபை அவர்களை வரப்படுத்தி என புசி ஜம்மன கடவுள்கள் அப்பொழுது விசுவாசமான ஜம் பிரியாத அவர்கள் பாவம் செய்ய வேணாம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுது அதுக்கான ஏசுவின் ரத்தம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக்கிற பரிசுத்தம் நினைக்கிறாங்க சச்சி பரார் ஐயா பேர் என்னையா உங்க பேரு அப்படி மோது எங்கள் அம்மா மூஞ்செல்லாம் காட்ட மாட்டேன் சரி சோத்துமா சோத்துமா जी ಸರಿ ಹೋಗ್ತಾನ ಸರ ಸರ ಸರಿ ಹೋಗ್ತಾನೆ ಪ್ಯಾಂಟ್ ಪ್ಯಾಂಟ್ ಸರಿ ಸರಿ நீதிமானாய் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட அருமையான இளவந்தர் ஐயா அவர்களே அவருடைய சன்னதியும் அவர் ரத்தங்களும் மக்களையும் அவருடைய குலத்தையும் கோத்திரத்தையும் இந்த பகுதியிலே எந்த இடத்துல தள்ளப்பட்டாரோ அதே இடத்துல கர்த்தர் ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார். உண்மையாகவே பரப்புகிற அந்த ஆண்டு விழாவை ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷன் கூட்டமா நிறைவாய் கர்த்தர் கடந்த வாரத்தில் கர்த்தர் பேசணும். உன் குறைவெல்லாம் கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி உண்மையாகவே அருமையான அன்புதாசனுடைய குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். யோபின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் அமிர்தமாய் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துமா. எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தனைகள், எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு தோல்விகள் வந்த பொழுது கூட யோபுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீர் என்னை கொண்டு போட்டாலும் உண்மையில் நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. தன்னுடைய மனைவி சொல்லுகிறார்கள்,
அவருடைய நாமத்தை தூஷித்து நீ ஜீவனை விடி என்று சொன்னார்கள். ஆனாலும் கூட யோபு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நன்மை பெற்ற நாம் என் தீமை அனுபவிக்க வேண்டாம் என்று சொன்னார். உண்மையாகவே அன்பு தாசனை இதே இடத்துல கத்த தலையை உயர்த்தபடியாக எத்தனை கூட்டங்கள் எழுப்பி நின்றாலும், யோசுபாத்துக்கு எத்தனை கூட்டங்கள் எழுப்பி நின்றாலும் யோசுபாத்தோடு இருந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி தேவன கரங்களை திறக்க நாமத்தை மகிமைப்படுமா, கரங்களை திறக்க நாமத்தை மகிமைப்படுமா. கத்த நமக்கு நல்லவர். ஒரு நாள் ஒரு காலமும் கத்த நம் தம்முடைய ஊழியக்காரர்களை கத்தர் கைவிட மாட்டார். வருகிற நாட்களில் அந்த நிறைவு விழாவை கத்தர் விசேஷமாய் வரப்புகிற ஒவ்வொரு மிஷினரிகளும், ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும், ஒவ்வொரு பரிசுத்த தேவதாசர்களையும் கத்தர் கொண்டு கத்தர் பயன்படுத்தபடியாக, பண்படுத்தும்படியாக, இந்த பகுதியில் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக, அவர் வேண்டுதலும் அவர் வாஞ்சியும் எண்ணங்களை கத்த நிறைவேற்ற போகிறதா இவக்காக தாவீது சொல்கிறான், கத்த எனக்காக யாவையும் செய்து முடித்தார். உண்மையாகவே அன்புதாசருடைய வாஞ்சிகள் எண்ணங்களை கத்த நிறைவேற்றின தெய்வ கரங்களை தட்டி கத்த நாம பயன்படுத்துவோம். தகப்பனுக்கு ஸ்தோத்திரிக்கிறவர்கள், அப்பாவுக்கு ஸ்தோத்திரிக்கிறவர்கள், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வந்தாலும் உம்மோடுதான் தாவீது சொன்னார், கர்த்தரின் மேய்ப்பராக நான் மரணம் இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், என்பது கோடு என்பது தனி என்னை தேற்றும். வேதம் தெளிந்த சொல்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்னான். உலகத்தின் முடிவு வருந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை குழிவில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னார். நிச்சயமாகவே இந்த பகுதியில் பெரிய அறுவடையை கற்று வைத்திருக்கிறார். பாடு இல்லாத பகுதிக்கு போக முடியாது. எல்லா கரங்களையும் உயர்த்தி நாம் செபிக்க போகிறோம். இந்த இடத்துல வந்த நிந்தனைகள், அவமானங்கள், இந்த இடத்து மேல வைத்திருக்கிற நோக்கங்களை கத்தர் எல்லாவற்றும் நம்முடைய காரியத்தை கத்தர் மாற்றும்படியாக, எந்த மனுஷன் இந்த இடத்து மேல நோக்கமா இருக்கிறானோ அவனை கத்தர் புரட்டி, எல்லா நிந்தனைகளை கத்தர் புரட்டி போடும்படியாக எல்லா மகளிர் சோத்திரத்தோடு கத்தர் பெரிய காரியங்களை செய்யணும். அடுத்த முறை நம்ம வரும்போது சொல்லணும், ஐயா இந்த இடத்துக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு பட்டா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லணும். கத்தர் பெரிய காரியம் செய்தார் அவன் சொல்லுங்க. இரண்டாவது, இந்த நிறைவு விழாவை கத்தர் விசேஷமா, ஆண்டு விழாவை கத்தர் விசேஷமா நடந்து போகிறதா இருக்காங்க. எல்லா அந்த காணாமூர் கணத்துல எப்படி எல்லா குறைவுள்ளா எல்லாவற்றையும் கத்தர் நிறைவாக்கினாரு, அது போல நிறைவாக்க போகிறதா இவங்க கத்தர் நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்தில் தேவனை சோதரிப்போமா. சோத்ரம் 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 சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் அப்பா, சோதரம் 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 எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, மாலை வேலைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்பா. நீ மட்டுமா என் தேவன். ஆமென் ஆண்டவரே, சோதரம் தூரத்திலிருந்து சென்னப்பட்டிலிருந்து தாமே பேசாசனம் மூலம் ஆண்டவரே பரிசுத்த ஊழியர்களாக தேவ பிள்ளைகளை கொண்டு வந்து இந்நாளில் தாமே சோதரம் உடைய தேவ வார்த்தைகளை திட்ட வேண்டாமா. ஆமென். பாட்டு மூலமும் ஜெபத்தின் மூலமும் துதியின் மூலமும் சோத்திரத்தின் மூலமும் கர்த்தாவே மகிமைப்படுத்தி இந்நாளில் கர்த்தாவே சபையை கடந்து வந்து சபை ஆசீர்வதிக்கும்படியாய், சபையில தேவனை சந்திக்கும்படியாய் ஊழியக்காரர்களை கர்த்தாவே தூத்த விரும்புகிற என் தேவன் அற்புதம் அதிசயம் ஆண்டவரே சோத்திரம். ஒரு பெரிய மிராக்கிளை ஆண்டவரே இந்த பகுதியை ஏற்படுத்தத்தக்கதால் என் ஊழியக்கார கொண்டு செய்ய முடிக்க வைக்கிறையா. ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய கண்கள் யாவது மேலும் உராது கொண்டிருக்கிறதையா. ஆமென் ஆண்டவரே சோத்திரம். உங்களுடைய சித்தம் இல்லாம ஒன்றே நடப்படாதையா. சோத்திரம் இன்றைக்கு தந்தெடுங்க, இப்பவே தந்தெடுங்க, உண்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்ய
நேரத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு அவர் கண்கள் திறந்து விடும், அவருடைய செவிகள் உற்று கவனிக்கிறது அப்படின்றாங்க. கர்த்தர் நன்றியோடு சோதரிப்போமா. சோதரம் 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 சோதரம். ஐயாவுடைய வாழ்க்கையிலோ பாருங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் வந்த பொழுது கூட அது வெளியேறாத சொல்லக்கூடிய கர்த்தருடைய மார்பலை சாய்ந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து போராடி ஜெபித்து கொடுத்தாங்க. அருமையான பாஸ்டர்க்காக நான் ஜெபிக்க கடமை வந்திருக்கிறோம். அம்மாவுடைய படுக்கை கத்தர் நிச்சயமன் பரிவோடு சொல்லி ஏகவா சுகத்து கொடுத்து கர்த்தர் வருகிற நாட்களில் இதே இடத்துல அவங்க நின்று சாட்சி கொடுக்கபடியா கர்த்தருக்கு பாராட்ட திருவைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா கரங்களையும் கர்த்தர் நமக்கு மேம்படுத்த எல்லா கரங்களையும் நீதிமான கர்த்தர் ஒருபோது தள்ளாடப்பட்டார். அவர் விட்ட கண்ணீர், அவர் போட்ட முழங்கால், அவர் ஓடின ஓட்டங்களை கர்த்தர் அறிந்தார். உண்மையாகவே நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாகிறது. அவைகளிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் வரும் நாட்களில் சொல்லட்டும், சபையாக ஊழியக்காரர்களாக ஒருமனப்பட்டு ஏகோபித்து ஜெபித்தார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவர் பொறுத்துக்கு தெய்வம், சமீபத்துக்கு தேவனாயிருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அப்படி தேவனாக கர்த்தர் இந்த நேரத்தில் கர்த்தர் அற்புதம் நடக்கிறதா கர்த்தர் கரங்களை கற்கத்தனானதுமே இருப்பான். இல்ல கரங்களை கற்கத்தனானதுமே இருக்கும். கரங்களை சோதிக்கிறமானவர் குற்றத்தூர்களை நாங்கள் எங்கெல்லாம் போய் நாங்கள் விதைத்தமோ அங்கெல்லாம் நாங்கள் விதையை போட்டு கொண்டிருக்கிறமானவர். விதைக்கிறது எங்க வேலை, நீர் பாய்ச்சுகிற உங்களுடைய வேலை, முளைக்கச்சுகிற முடிய வேலை. ஆண்டவரை தகப்பனை நமக்கு சோதரிக்கிறோம். வரும் நாட்களை ஒரு பெரிய அறுவடையும் நாட்களோ குறைவு. ஆண்டவர் அறுவடை மிகுதியா இருக்கிறதா எங்க ஆண்டவர் இந்த நாட்களில் வருகிற நாட்களில் மிகுதியான அறுவடைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் இந்த பகுதியில் எழுப்புவதை கர்த்தர் கட்டளையிட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இயேசுவை வந்து சோதரிக்கிறோம். அதுக்கான அந்த தாசன் எல்லாவற்றையும் தாங்க ஜெபிக்க ஒத்துழைக்க அவருக்கு சப்போர்ட் பண்ண கர்த்தர் எல்லா பரிசுத்தவான்களையும் ஆண்டவரே இதற்கு நேராக தன் கரத்தை நீட்ட கர்த்தர் உதவி செய்கிறாங்க. ஆண்டவரை வானம் திறக்கப்படட்டும். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வுகளை முறித்து அந்த காலத்திற்கு புகழ்ச்சியை ஒளிபடுத்த புதர்களை கொடுமே என்று சொன்னேன். ஆண்டவரை கொடுத்து விட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். முழுமையாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புடுகிறோம். ஆண்டவர் இப்பொழுது அந்த தாயத்தை சிமித்து விட்டு நாங்கள் மறுபடியும் 2வது செக்ஷனை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஆண்டவரை எங்களோடு கிருபை தங்கி இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், போகிறோம். எங்களை கனப்படுத்தி எங்களை உச்சரித்து எங்களை அன்பு கொடுத்த அருமையான அன்புதாசனையும் அவருடைய சமத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிருபை நன்றி தோடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். மாறிடுவேன் என் இசையா, உம்மை போல் மாறிடுவேன். பாவத்தின் சாயல் நான் வளர்ந்தேன், பரிசுத்தமீந்தி நான் அறிந்தேன். பாவத்தின் சாயல் நான் வளர்ந்தேன், பரிசுத்தமீந்தி நான் அறிந்தேன். என்னைய தேடி வந்தீரையா, கடந்து வந்திருக்கிறார். சென்னை பட்டணத்திலிருந்து, பெரம்பூர் பகுதியிலிருந்து, பதசா ஜபை வீட்டிலிருந்து ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வந்து அவர் கேட்ட ஒரே ஒரு காரியம், மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இருதயத்தை கேட்டார்? இன்றைக்கு ஒரு மனுஷனை உண்டாக்கி உருவாக்கி உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உனக்காக எனக்காக தன் பாவத்தை மன்னித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை என்னை வேறு ராஜ்யத்தில் சேர்க்க கர்த்தர் நமக்கு யாருக்கே கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தான். இன்னைக்கு ஒரு மனுஷன் பொண்ணு பொருள் நடப்பது காண்பது எல்லாமே மண்ணு தானையா, எல்லாமே நாய தானையா, சரீரம் மண்ணு தானையா,
போற சரீரத்துக்கு என்ன ஆட்டம், என்ன பாட்டு, என்ன கூத்து, இப்படிப்பட்ட காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். நாம் கேட்கலாம், நான் ஒரு பாவியா அப்படின்னு கேட்கலாம். தாயின் வயிற்றிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலே உருவாக்கப்பட்டவன். தாவீது சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தார், என் உள்ளத்திலே உண்மையா இருக்க விரும்புகிறேன், அந்த கரத்திலே எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்தும் என்று சொல்கிறான். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். நீ நினைக்கிற பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா நீ மரித்தா எங்க போவேன் என்று சொல்லி உனக்கு தெரியாது. வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மா நஷ்டப்படுத்தினால் லாபம் இல்லை. வழிகளில் இன்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நடங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கு இளைப்பாற கிடைக்கும். அருமையான அன்புக்குரிய தாசன், இந்த தச்சூர் பகுதியிலே இந்த மெயின் ரோட்ல கர்த்தர் ஒரு நீதிமானாய் தெரிந்து கொள்ளப்பட்ட விளைவுந்தர் ஐயா அவர்களும் கர்த்தர் இந்த இடத்துல அருமையான ஒரு திருச்சபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஒளிநாட மூலியமாக நீங்க எத்தனை பேர் கேட்கறீங்க, வரீங்க, போறீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்லுவாரு, எவ்வளவு பேருக்கு நான் சொன்னேனே நீங்க கேட்கலையே. ஒரு காலத்துல ஒரு பெரிய அழிவு வருது, நோவா கூப்பிடுறாரு, 40 நாள் மழை வரப்போகுது, ஜலம் பெருகிறது, நீங்க மரித்து போறீங்க, எல்லாம் அந்த பேழைக்குள்ள வாங்க, பேழைக்குள்ள வாங்க என்று சொல்லி கூப்பிடுகிறார். ஜனங்களை கேட்டும் கேளாதது போல், கண்டும் காணாதது போல் போறார்கள். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, உன்னையும் இனி உருவாக்கினவர் கர்த்தர் என்று அறியாமல் கண்கள் இருந்தும் நீங்கள் குருடரா இருக்கிறீர்கள். ஒரு பக்தன் அழகை பாடுகிறான், உனக்குள் இருக்கும் ஆத்துமா அது விலையேற பெற்றது, உனக்குள் இருக்கும் ஆவியோ அது தேவன் தந்தது, அது தேவன் தந்தது, உனக்குள் இருக்கும் ஆத்துமா அது விலையேற பெற்றது, உனக்குள் இருக்கும் ஆவியோ அது தேவன் தந்தது, அது தேவன் தந்தது. எத்தனை நாள் இருப்போம் என்று நமக்கு தெரியாது, எத்தனை நாள் இருப்போம் என்று உனக்கு புரியாது, எத்தனை நாள் இருப்போம் என்று நமக்கு தெரியாது, எத்தனை நாள் இருப்போம் என்று உனக்கு புரியாது, உனக்குள் இருக்கும் ஆத்துமா அது விலையேற பெற்றது, உனக்குள் இருக்கும் ஆவியோ அது தேவன் தந்தது, அது தேவன் தந்தது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். ஒருவன் கேட்கிறான், நான் நித்திய ராஜ்யத்தை நான் சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, எல்லாவற்றையும் விற்று தரித்திற்கு கொடுத்து விடு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் அவனோ இயேசு கிறிஸ்தை விட்டு அவன் கடந்து போகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், மதிகேடனே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு நீ எடுக்கப்படுமானால் நீ எங்கு போவாய் என்று சொன்னார். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆஸ்தி, அந்தஸ்து, பொண்ணு, பொருள் எல்லாத்தையும் சம்பாதித்து அவன் நிம்மதி இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சமாதானம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இன்றைக்கே அணுகிறாலும் இன்றைக்கே ரட்சணை நாள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாலை பொழுதிலே உங்களை பார்த்து சொல்லுகிறான், மனம் திரும்பு. மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, சீக்கிரமா இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறான். அவர் வருகைக்கு நீ நானும் எப்படி இருக்கணும், ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா. தந்தன்னா தானேனா தானிய தந்தன்னா, தந்தன்னா தானியனா தானிய தந்தன்னா, தந்தன்னா தானேனா தானிய தந்தன்னா, தந்தன்னா தானியனா தானிய தந்தன்னா. வார்த்தை எல்லாம்
கொண்டு நின்று அங்கே இங்குமா நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே,